கல்யாணத்தை பேசி பார்க்கலாம் நடக்க மாட்டுக்குன்னு யாரோ கேட்குறாங்களே. யார்? வாப்பா தம்பி, யாருக்குடா பேசுனீங்க? யாருக்கு பேசுனீங்க? பேசியே நடக்க மாட்டுக்கு. டிங் டிங். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. தம்பி, என்ன சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல சேர மாட்டுக்கு? எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டாலும் லூஸ் போஸ்ட் நிற்க மாட்டுக்கு. ஏன்டா அப்படி போகுது? கால் வந்துட்டு நீ வேண்டாம். உடம்புல எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. போய் படித்து பார்த்தீங்களா? டாக்டர் சொன்னாங்களா? கால் வந்துட்டு வா. நீ உட்கார், நீ உட்கார், நீ உட்கார். உங்களுக்கு மந்திர தந்திரத்தால் எதுவுமே நடக்கலை. இயற்கையான ஒரு கோளாறு. தம்பி, என்ன வேலை பார்க்குற? நீ பாட்டு கால் வந்துட்டு வா. நீ உட்கார். என்ன வண்டியெல்லாம் ஓட்டுவ? அப்படியா? வேற என் விரலப்படி அப்படி கண்ண மூடு. வண்டியில் போய்கிட்டு இருக்கிற உடல்நிலை சரியில்லைன்னு எங்கேயாவது போய் இன்ஜெக்ஷன் போட்டியா? எங்கே போட்ட? இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு உனக்கு அதிகம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சா? கால் வந்துட்டு வா. என்னடா வித்தியாசமான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறிய? வா, இந்த நோயை தீர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். பிளட்டெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னியா? டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்ப்பு சக்தி குறைவு. அந்த சக்தியை நான் உனக்கு உருவாக்கி தரேன். வேறு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமாடா? முடியாதுல்ல. உடலில் மூலம் ஆக்கிடுவோம், ரெண்டாவது கடனை தீர்ப்போம். 2 பேரும் ஒன்று போல கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. ஆசை கோரளவில்லை. வாயா கண்ணே வா தம்பி, வாயா சாமி வா. வா, நீங்கள் தலைவர். எனவே ஒரே நினைவோட பாரு கண்ணால. இந்தா, நோய் எதிர்ப்பு சக்தி தோன்றும், இம்யூனிட்டி பவர் கூடும், வெற்றியாயிரும். வா, நல்லா இருக்கும். இந்தாப்பா, ஆனந்தமடைவாய், கடனும் தீர்ப்பாய், கருணையோடு இருப்பாய். வெற்றி கொண்ட மக்களே, வாடா தம்பி. கல்யாணமா கல்யாணம். சாமி, எனக்கு 20ல் கல்யாணமா 60ல் கல்யாணமானு தெரியலையேன்னு நொந்துக்கிட்டலே தம்பையா. பெரியவங்களாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் நடந்தாச்சு. வா, உன் பையனுடைய மனநிலைகள் நல்லா இருக்குடா. அவனை நான் குறை சொல்ல மாட்டேன், நல்ல பிள்ளை தான். என்ன, கொஞ்சம் கண்ணை மூடு, உள்ளுக்கு போகிறேன் உன் உள்ளத்துக்குள்ள. கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, நல்லா இருக்கேன். உன் மனைவி வழி சொந்தத்தில் பெண்ணு வேண்டாம். என்ன, அடுத்த மாதத்துக்கு உட்பட ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சுருக்கேன் கையில். வெற்றியாக்கி தரேன், கல்யாணம் நடந்துடும். மகிழ்ச்சியார் போ. கர்மசாமிக்கு உடனே தாமன் அடிக்கிய பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை இன்றைய உத்தரவு இவ்வளவுதான். அடுத்த பேசுவோம். ஒரே ஊரை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? என்னப்பா சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. பட்டுக்கோட்டை கோயில்காரருக்கு குறியில்ல, அதுதான் வந்து உட்காரலாம். நீங்கள் கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வரலாம். நீங்களும் மலையாளியோ?
ஓ அறியும் நீங்கள் அண்ணா பறையும் இல்லையே. இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வாப்பா. ஒரு கோயில் 2 வாசல். ஒரு கோயில் இருக்குது, 2 வாசல் இருக்குது. அங்காளம்மா எங்கே இருக்கா? உள்ளே இருக்காங்க. சரி, ஒரு கோயில் 2 வாசல். சரி, வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வரலாம். கொஞ்சம் கண்ணை முடிக்கா நிறுத்தி வை அப்படின்னு உத்தரவு. எவ்வளோ நாளைக்கு? ஆனி மாதம் 2ஆம் தேதி வரை. ஆடியில் இருந்து நல்ல வரன் வரும். வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நல்லா இருப்பா. உனக்கு பட்டுக்கோட்டையா? போய் சொல்லுதியா? பட்டுக்கோட்டையா? விவசாய நிலம் ஓடைகள்லாம் இருக்குது உங்கள் ஏரியா தானே? கால் வந்துட்டு வா. அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே. அது யாரு? அது ஹவுஸ் ஓனர்னா நான் சொல்லிக்கணுமோ? சோளக்காட்டு மூலையிலே இன்னொரு தரம் கால் பண்ணுறேன். சோடி 2 தேர்ந்து இருக்கு. ஏக்காவா உட்காரு. பொம்பளை பிள்ளை, நீ ரொம்ப பேச வேண்டாம். உனக்கு 2 வாரம் கொடுத்துருக்கு கருப்புசாமி. என்னமெல்லாம் வேணும்? 1 போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பூ வேணுமே எனக்கு. கொண்டாடா, கொண்டா 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 கொண்டா. உட்கார். அவனே வர சொல்லு. இங்கே வா, பக்கத்தில் வா. அவுத்து கொண்டா, அப்படி கொண்டா, அப்படி கொண்டா. சிவாய நம என்று சொல்லி என் சிரசில் தட்டு. முழுசா தட்டுறா. இந்தா நிறைந்த பணம் தந்திருக்கிறேன், உயர்ந்த செல்வம் தந்திருக்கேன். உன் தொழில் ஆனந்தமாக நடக்கும், கடன்கள் தீரும், செல்வமாக இருப்ப மகளே. கை தூக்கி விடுமா, தூக்கி விடு. எந்தி கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படி சிந்தாமல் சேராமல் வச்சுக்கோ. நல்லா இருக்கு. அடுத்த பைசு என்னதுப்பா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரையா? பட்டுக்கோட்டை எல்லை. நல்லா இரு, கண்ணீர் குடிக்காத, சந்தோஷமா இரு குட்டி. எந்த எந்த அழாத அழாத. கர்மசாமிக்கு வாமா. இந்தா வந்து போகக்கூடாது. இந்த அப்படி நல்லா ஐஸ்வர்யமாக போயிட்டு வா. நீங்கள் பட்டுக்கோட்டையா? அப்படியா? 1 2 3 4. வீட்டில் யாருக்கு கால் வலி? கால் வந்துட்டு வரலாம். என்னடா டே, என்னடா எங்கடா இங்கே நிற்கிறே? எந்த ஊர் உனக்கு? தொட்டியம்பட்டியா? நல்ல ஊராக இருக்க. யாருக்கு பார்க்கவும் இல்லை? என்ன செய்யணும் இப்போ அவளுக்கு? சொன்னால் வருத்தப்படுவியா? இல்லை உன்கிட்ட பேசாண்ணா, கால் வந்துட்டு வா. காலில் உள்ள நரம்பில் பிளாக் இருக்குது. பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றி தரேன். சிறிய மருத்துவத்தால் நல்லாகும். வெற்றியாகி தரேன். எந்த மந்திர தந்திரமும் கிடையாது. வீண் குழப்பம் வேண்டாம். கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் தொண்டைமான் புதுக்கோட்டை. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? உடல்நிலை கால் வந்துட்டு வரலாம். கீழே விழுந்துடாதானே. ஏனே வேட்டியை ஒழுங்காக கட்டு. பக்தியில் வந்து இருக்க கட்டாமல் உறைஞ்சிரும். நல்லா கட்டிக்கிட்டியா? நிறைய பணங்கள்லாம் சொந்தக்காரங்களால் நஷ்டமாயிடுது. அவனுடைய உடல்நிலைகளை நான் பார்த்தேன். ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலைமையில் போய் அவன் உட்காந்துருக்கான். அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமில்லா. இந்தா வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? லைசன்ஸ் எடுக்கிறேன். சிங்கப்பூரில் நிறைய காசு செலவழிச்சு ஃபெயிலாக போயிட்டாப்புல. அடுத்த மாதம் லைசன்ஸ் கிடச்சிரும். அடுத்த மாதம். ஆமாம். எப்போ பணம் கட்டலாம்? இங்கே
பிறகு பேசுவோம். போயிட்டு வா. 10 மாதம் எடுக்க. ஆமாம் ஆமாம். அதே புதுக்கோட்டை எல்லை வெளிநாடு சம்பந்தமாக மனம் கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருப்பா அது? என்னடா தம்பி வெளிநாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொருத்தர் இதே கேள்வி இருக்க. யாருப்பா அது? யாரு? கால் வந்துட்டு வா. போக வேண்டும் 100 கோடி. வாடா தம்பி. பல காலங்கள் முயற்சி செய்து போக முடியல, பணம் கட்டி வேஸ்ட்டாக இருக்கு. இதுலேருந்து வத்தியாக்கி உன்னைய போக வச்சா போதுங்களா? போயிட்டு வா. கால் வந்துட்டு வா. வெண்ணி கொடுப்பாயே. ஜூலை 22க்கு மேலே உனக்கு விசா ஏற்பாடாயிரும். சரி, போயிட்டு வரலாம். ஜெயிச்சு வா. போ. கால் வந்துட்டு வாப்பா. தம்பி உங்கள் பேர்? கண்ணை முடிக்கலாம். என்ன ப்ராஜெக்ட் அங்கே நடத்துகிறேன் வெளிநாட்டில்? கம்பெனி. சரி, கண்ணை முடிக்காங்க கொஞ்ச நேரம். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வரவு செலவுகள் இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக உங்கள் மனதுக்கு திருப்தி இல்லை, உண்மையா? அதில் 2 நண்பர்கள் உங்களுக்கு சரியில்லாத வழிகளை காட்டி வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய பணம் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும். அடுத்து புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நிலைகளை உருவாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அமைச்சு தரோம்னு சொல்லியாச்சு. மகிழ்ச்சி, ஆனந்தம் அடைந்து வாருங்கள். கால் நின்று வரலாம். இந்தா வா. உள்ளுக்கு என்னமோ இருக்கு, உள்ளுக்கு என்னமோ இருக்கு, உள்ளுக்கு என்னமோ இருக்கு. அடுத்து ஒரு கிரானைட் மலை அமையும். கோடி கோடியாக சம்பாத்தியம் செய். வெற்றி அடைந்து ஆனந்தம் அடைந்து வருவாய். வாழ்க வாழ்க. குலதெய்வத்தை கும்பிட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் எதுக்கு சாமி கும்பிட்டு அப்படின்னு ஒருத்தன் குமுறு தான் கிடந்து. கால் வந்துட்டு வந்தானே. இன்னும் என்ன ஹூவுது? யாரடா நீங்கள? அவர் பெற்ற பிள்ளைகள மங்களமே. நீ என்ன படிச்சிருக்க? அப்போ நீ என்ன படிச்சிருக்க? நீங்கள் என்னத்தை படிச்சிய? என்ன வேணும்ப்பா? உன் தம்பி உன் பிள்ளைகளை அடிச்சு கிடிச்சு விடாமடா. நீ சொத்துக்காக உன் பிள்ளைய சண்டை போட்டு இழக்க வேண்டிய நிலைமை இருக்கு. சொத்து வேணுமா? உன் பிள்ளை வேணுமா? கால் வந்துட்டு வா. போ. அவன் யாரையும் வெல்லதுக்கு தயாராக இருக்கான். என்னடா சொந்தம் வந்தான். வாங்கங்க, சமாதானமாக உங்களுக்கு அந்த சொத்தையும் வாங்கி தரேன், உன் பிள்ளைகளையும் காப்பாற்றி தரேன். இந்தா வெற்றி உண்டு. இந்தாடா சந்தோஷம் அடைஞ்சு வா. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாணியம்பாடி. வாணியம்பாடி. வாணி அம்பாடி இல்லை, வாணியம்பாடி. வாடா. பண்ண முடியல. இந்தா போய் உடனே செய். போ, செட்டி ஆகி போ. யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்திருக்கே? அவர் எங்கே? கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக ஏங்குகிறேன். அப்பா அப்பா பா 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 பா. பிள்ளைக்கு என்னம்மா செய்யணும்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஏற்கனவே பல காலங்கள் முயற்சி செய்து வெற்றி நடக்கலை. பல பேர்களுடைய வார்த்தைகளால் மனவேதனை, சூழ்நிலைகளால் நடந்துருச்சு. இப்போ இந்த கல்யாணத்தை நான் மங்களமாக நடத்திருந்தா போதுங்களா? இனி எந்த ஏமாற்றமும் இல்லை. 2 ஜாதகம் வருது. ஒரு ஜாதகத்தை செட் பண்ணி வெற்றி ஆகித்தாரேன். நல்லா நமக்கா. யார்? பக்கத்தில் வாங்க. மங்களம் உருவாகட்டும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும். சரி. கர்மசாமிக்கு 1 2 3 எட்டி போயிடுது. எங்கே இருக்கு? எட்டி போயிடுது. கூடலூர்.
அதெல்லாம் வேண்டாம், நான் நினைச்சாலே போதும். ஆனந்தம் இன்று ஆரம்பம். கூடலூர் வாப்பா குடும்பத்தோட. உன்னுடைய வீட்டு பக்கம் போனேன் தம்பி, தோட்டத்தோட வீடு இருக்குத மாதிரி தெரியுதடா. என்னப்பா வீட்டை சுற்றி எதுவும் மரமட்டைகள் கண்டுகள் வச்சுருக்கீங்களா? அதை தாண்டி போனால் அப்படி ஒரு நாகப்புற்று இருக்குது, அது எங்கடா இருக்குது? பின்னால் இருக்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? அடுத்த ஊர் நாகப்பட்டினம். வந்து உட்காருங்க. நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் உட்காருங்க. என்னப்பா வேணும்? கண்ண மூடுறா தம்பி, வா பக்கத்தில். அதிர்ஷ்ட சீட்டுகளெல்லாம் எடுத்து பார்த்து நிறைய பணத்தை விட்டு தோற்று போயிட்டிய, உண்மையா? அதனால் என் கடன்களையும் தீக்கணும், என் வாழ்க்கையை நல்லா இருக்கணும் கருப்பசாமி, எனக்கு வெற்றி ஆக்கி கொடு. இனி நான் கஷ்டப்படக்கூடாது. ஒன்று தானே நான் குலதெய்வமாக நினச்சிருக்கேன், ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறானே அப்படி கேட்கியான். கால் வந்துட்டுவான். மழையா? வீட்டில் ஒரு பெண் தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் கும்பிட்டு வந்துருக்காங்க. என்னையை வச்சு சேர்த்து கும்பிட்றா, எல்லாம் ஜெயித்துருவோம், உனக்கு பணம் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? 9 மாதங்களுக்கு பிறகு வீடு சம்பந்தமான விஷயத்தை வெற்றியாக்கி தரேன். ஒரு அடி தொக்கி போயிட்டு வா. உங்களுக்கு கூட வருவா? நாகப்பட்டினம் வா, கால் வந்துட்டு வா. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. ஏக்கா சொன்ன உடனே இந்த உட்காந்துட்டியா? மீன் பிடிச்சி தின்னியா? அக்காவா ஒன்றா வந்தீங்களா? ஒன்றாவே ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். என்ன வேணும்? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. சொன்னா வருத்தப்படுவியா? வேணுமா? உன் பையனை நெருங்க விட மாட்டேன், புரியுது? கால் வந்துட்டு வா. சும்மா வேணா வேண்டு கொண்டு வச்சுக்கா, வேணும் இருப்பான். என்ன செய்யணும்? அவள் சொல்கிறதே செய், விட்டு கால் விட்டுவான். அப்படி இல்லைன்னா உன் பையன் கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரியாக இருப்பான். அந்த புண்ணியம் உனக்கு வேண்டுமா மகளே? வேண்டாம். புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியது அல்லவோ அது நீயும் சொன்னது. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விளக்கங்கள். வெற்றியாக்கி தரேன், பிள்ளைக்கு புதிய வாழ்க்கை பெருகும். அந்த பெண்ணே வேண்டாம்னு சொல்லும் பொழுது நீ ஏன் கண்ணே கலங்குகிறாய்? உன்னை வெற்றியடைந்து உன் பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை தர நல்ல ஆனந்தமாக இருப்பான். போ வா, காலில் வந்துட்டு வா. நீ இருக்கும் இடத்தில் அவங்களுக்கு ரொம்ப பக்கம். போவாங்க வருவாங்க வருவாங்க. ஏக்கா வா, நல்லா இருக்கியா? உங்கள் ஊர்லேருந்து வேளாங்கண்ணி எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கியா? அங்கே எதுக்கு போன நீ? ஏன் காலில் வந்துட்டா? உணவு குழாய், நுரையீரல் இவைகளெல்லாம் உனக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தானே. வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. உன் பையனுக்கு பொண்ணு அமையும். அவனை பற்றி ஊர்லாப்பட்டவங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அவன் காலில் ஒரு மச்சம் இருக்குது, புரியுதா அவனுக்கு? அதனால் அவனுக்கு இப்போ எங்கே முடித்தா நடக்கும்? இங்கே வரீங்க, அதுக்கு உங்களுக்கு என்னென்னு? திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் போன்ற இடங்களில் பெண்ணு கிடச்சிரும். கல்யாணத்தை முடிச்சு வைக்க போ, கால் வந்துட்டு வா. ஒரு கல்லில் 10 மாங்காய் எரின்னு நினைக்க போய் உள்ள கால் வந்துட்டு வாங்கல்ல. வேணும். பணலாட்டம் என்ன இருக்கு? பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். இந்தா அதையும் விற்று தரேன், கல்யாணத்தையும் நடத்தி தரேன். பக்கத்தில் வா. இந்தா வெற்றி உண்டு. போனே நல்லா இருக்கானே. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்?
கால் வந்துட்டு வாங்க. மணி எத்தனை? வருத்தமாக இருக்கோ? கேரளாவுக்கு போகணுமா? விடிய காலம் போயிட்டு போகிறது. இப்போ என்ன கெட்டு போச்சு? இருட்டுக்குள்ள அங்கே எதுக்கு மலையாளத்துக்கு? ஓ, அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த கெட்டை அவுத்து விடுங்க, அவர் போட்டோம். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். ஒன்றுமே பேசாத, அவன் வாய் திறந்து கேட்பான், அந்த வரத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வேணும்? பொண்ணு கல்யாணம் 2 வருஷம் அது குழந்தை இல்லை. சரி. வருமானமும் இல்லை, கடன் அதிகமாக இருக்குது, தொழிலும் நிலையா இல்லை, வருமானமும் இல்லை. கால் வந்துட்டு வரலாம். ஒரு வார்த்தை கேட்க சொன்னதுக்கு 9 வார்த்தை அங்கே இருக்குது. அது ஆசை. குழந்தை வரம் இருக்கு, பொம்பளை பிள்ளை பிறக்கும். நாகலட்சுமின்னு பேர் வை. நாகதோஷம் தான் இவ்வளோ நாளும் அந்த குழந்தை பாக்கியத்தை தடுத்தது. அதனால் நாகலட்சுமின்னு பேர் வை. கடன் தீர்ந்து தரேன், ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். போய்ட்டு வரலாம். கர்பதாமிக்கு சரி, சுப்பையாபுரம் சேர்ந்த நீங்கள் காலில் வந்துட்டு வரலாம். சுப்பையாபுரம் எங்கே இருக்குப்பா? சுப்பையாபுரம் நான் பார்த்தியா? வாங்க, உள்ளே வாங்க. சுப்பையாபுரமானே, நில்லுக்காங்க. வந்து உட்காரடா. தம்பி, என்ன உனக்கு? இடத்து பிரச்சனையை முடிச்சு தரேன். 3 மாதம் டைம் இருக்குது. கல்யாணத்தை அதுக்கு பிறகு நடத்தி தரேன். என்ன இந்த வெற்றியாகும். உள்ள மனத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதையும் சரி பண்ணி தரேன். என்ன சந்தோஷமா வெற்றி இந்த உன் பணத்தெல்லாம் வாங்கி தரேன். இனிமேல் யாரும் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. சட்டமே ரெடி ஆகிருக்கு. 15 நாளைக்கு முன்னால் பேப்பர் பார்த்தீங்களா? கடன் கொடுத்தவங்க கேட்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு. அதனால் கடன் கொடுத்தவங்க கேட்காதீங்க, இனிமேல் கொடுக்கவும் செய்யாதீங்க. என்ன அவன் கஷ்டத்தை அவன் அனுபவிச்சு போகிறான். இப்போ என்ன பிரச்சனை? நீதி. கால் வந்துட்டு வா, போயிடலாம். ஓகே, ஒருங்க 1 2 3 4 5 6 7 வழக்கு யாருக்கும் இருக்கா? அதில் கேஸ் வழக்கு யாருக்கும் வச்சுருக்கீங்களா? என்ன வழக்கு? வழக்கில் என்ன வேணும் உங்களுக்கு? விவசாயத்தை பற்றி கேட்கணும், மாடு வேணும். சரி, விவசாயத்தை கேட்கலாம். பாருங்க, கால் வந்துட்டு வரலாம். கமுதி பக்கம் அமைதி அமைதி. விவசாயத்தில் ஒரு இடம் மட்டும் கழிந்த வருஷத்தில் கொஞ்சம் நஷ்டத்தை தந்துருச்சு. அதில் எதுவும் மாறுபாடுகள் இல்லை, மண்வளம் இல்லை. அதை வெற்றியாக்கி தரேன். இனி தொட்டது துலங்க வைக்கிறேன். 1. அடுத்து உனக்கு ஆடு மாடுகள், மாடு பசுக்களை வள, ஆடுகளை குறை, வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். மாடு கருப்பு வெள்ளை ஒரு மாடு வச்சு ரொம்ப நோய் தீரும், வெற்றியாகலாம். கர்பசாமிக்கு கமுதி பக்கம் கர்பசாமி குதிரை போகுது. கமுதி எல்லை. யாருப்பா? கமுதியாப்பா? வா. என்னடா தம்பி வேணும்? மகனுக்கா? என்ன அவனுக்கு? கால் வந்துட்டு வா. ஏய், உனக்கு எந்த ஊர்? ஒன்றும் சாமி உத்தரவு இல்லைல்ல. நீ இங்கே நிற்கிற பையனா? உன்னுடைய பையனுடைய உடல்நிலையை பார்த்தேன். 800க்கு மேலே புரோட்டீன் எக்ஸ் நிறைய இருக்குது. செக் பண்ணி பார்த்தியா? அதுக்கு ஆன்டிபாக்டீரியெல்லாம் தெளிவாக கொடுக்கக்கூடிய நுண்ணியல் டாக்டர்கிட்ட போய் பாரு. உயிருக்கு ஆபத்து இருக்காது. உன் மகனை 40 நாளில் குணமாக்கி ஜெயித்து வெற்றியாக்கி வர வைக்கிறேன்டா. எந்த குறையில்லாமல் வர வைக்கிறேன்டா. ஆயுளுக்கு கண்டமில்லை. மகிழ்ச்சியாக நீ இருக்கலாம். போய்ட்டோம்.
கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை. என் பேத்தியால நல்லாக்கிதா கருப்பசாமி. கால் ஒன்று வரலாம். உன் பேத்தியுடைய மனநிலைகளை அடக்கி தந்துடுறேன். ஒரு இடம் சொந்தமான விஷயமும் பணம் சொந்தமான விஷயமும் உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை வாங்கி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் ஒன்று வரலாம். வரலாம். அடுத்து தூத்துக்குடி புதுக்கோட்டை. இந்தா சுமையாக்கி தரேன், நல்லாக்கி தரேன். கேஸ் அடிச்சிருவோம். சந்தோஷம். விருதுநகர். என்னடா வேணும் உனக்கு? வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. வார்த்தையை பேசாத, மாலையை கொடுன்னு உத்தரவு. இல்லை வேணும், வர வச்சு தந்துருந்தேன். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. ட்ரியோ ட்ரியோ. கடனை அடைக்கிறதுக்கு காசு தாரேன், தொழிலை தொடங்கிறதுக்கு வெற்றி மாலை தாரேன். கூப்பிடுப்பா கருப்பசாமிய. இந்த ஜனவசியம் பணவசியம் எல்லாம் வெற்றியாக நடக்கும். கடனை தீர்த்தாச்சு. என்னை கூப்பிட்டுக்கா, சந்தோஷமாக இருக்குதா? ஓடிப்போம். காலன்ட்டு வா அருணாசலம். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். எந்த பாட்டா இருக்கா? உட்காருமா. பேக்கில் என்ன வச்சுருக்கே? சரி வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் கண்ண முடிக்கா, உள்ளுக்கு போகிறேன். மன வருத்தப்படுவியா? இன்னொரு தடவை கண்ண முடி. என்ன காணி நீ வர? என்ன விஷயம்? சரி, காலைல வந்துட்டு வா. உங்களுக்கு எந்த ஊர்? விருதுநகர். உன் பிள்ளை வாழுத இடத்துல காளியம்மன் இருக்காள். உட்கார். வாழ்க்கையில் பிரிவு வந்து விடுமோ என்னும் வேதனையும் பயமும் துன்பமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பிரியாமல் காப்பாற்றி தந்தா போதுங்களா? அதை நான் செய்ய முடியாது. அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது உண்மை அல்ல. அவன் பிள்ளைய நல்லா வச்சிருக்கான், ஆனால் பிரிய மாட்டார்கள். நீ பிரியணும்னு விரும்புகிறாய். கால் வந்துட்டு வா. செய்ய முடியாது. போய் சொல்லி பிழைக்க முடியுமா? வாங்க, கண்குளிர அவர்களை வாழ வைக்கிறேன். நீயே வாழ்த்துவாய். நிம்மதியாக போய்ட்டு வா. விருதுநகர் எல்லை. பிள்ளையின் ஆரோக்கியம் மனநிலைகளை கேட்டு வந்தவர்கள். பெண்ணடியாள்னு சொல்லுது. பெண்ணடியாள். கால் ஒன்று. விருதுநகரா சாத்தூரா? கால் ஒன்று வரலாம். அப்பா முருகா, என்ன வேணும்? எங்கே இருக்கான்? கண்ணை மூடி பார்க்கட்டும். பையனை எந்த ஒரு ஆபத்து இல்லாமலும் காப்பாற்றி எழுப்பி தரேன். இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்த்து தரேன். விக்னேஸ்வரி. கால் வந்துட்டு வா. சடப்படா 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 சடப்படா. நிறைய மிஷினரி மில்லுகள்லாம் இருக்கா? எங்கே இருக்குது? உங்கள் ஏரியாவில் இருக்கா? உட்கார். உன் பிள்ளைகளுடைய மனசை பக்குவப்படுத்திட்டாலே போதும், எல்லாம் சரியாயிடும். அந்த பிள்ளையுடைய மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லை. அதனால் ஓயாமல் உங்கள் சொல்லுக்கு மாறுபட்ட குணமும் தெளிவு மற்ற நிலையுமா நடக்கும். அதை சீர் பண்ணி ஒழுக்கமாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அதெல்லாம் எனக்கு எதுக்குமா? கால் வந்துட்டு வா. வகையில்லாத பேய்களோடும் நாய்களும் நரிகளும் கதறி வீழ நடிவேத கணவதில். அதான் நான் ஒழுக்கத்தை பற்றி பேசினேன். யாருக்கும் தெரியாமல் ஓடி போவதுக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை நடக்க விடாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. போ. இரண்டு
யோக வாழ்வை சதமென கருதி இந்தா ஆம்பளை பையில மாற்றி விட்டுருந்தேன், உன் பிள்ளைய நிறையா இருக்க வைக்க.